வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இல்லந்தோறும் இரட்டை இலை, எழுச்சியில் அதிமுக, வீழ்ச்சியில் திமுக, விலகி செல்லும் கூட்டணி கட்சிகள், தேய்ந்து போன திருமா கட்சி. ஏன்பா நான் சும்மா பேசலப்பா, எல்லாவற்றுக்கும் ஆதாரத்துடன் தான் பேசுகிறேன். அதுவும் வீடியோ ஆதாரம். எந்த வீடியோன்னு நீங்கள் கேட்குறீங்க, அந்த வீடியோவை நான் காட்டுறேன். ஆனால் நம்ம வீடியோவை நிறைய பேரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இப்போ இந்த வீடியோவை பாருங்க. நீங்கள் கோயில் உள்ள போகும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட போனோமா, அப்போ நீங்க வர வேண்டாம், உனக்கு அடிச்சே போட்டுரும் அப்படி சொன்னாங்க. கோயில் உள்ளே விடலையா? அப்புறம் உங்களை யாரு உள்ள கூட்டு போனது சாப்பிடறதுக்கு? சாப்பிட உள்ள கூட்டு போனாங்களா? சாப்பாடு கிடைச்சதா? இந்த குழந்தை சோத்துக்காக அல்லாடுது. கோயிலுக்குள்ள போய் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடையுது. நம்முடைய அண்ணா பிறந்த நாள், சமபந்தி போடுறாங்க கோயிலில். சாதி சமயமற்று கோயிலுக்குள்ள போய் உணவருந்த வேண்டும். திமுக காரன் கோயிலில் போய் உணவு போடுறானா அவன் காசு கொடுத்து போடல. இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து தான் அண்ணா பிறந்த நாளுக்கு கோயிலில் உணவு போடுறாங்க. சாமியினுடைய துட்டு தான். அப்படி இருக்கும்போது எல்லோரும் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன கசக்குமா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்றாங்க. ஆனா இந்த குழந்தை சாப்பிட போகுது, ஆனா உள்ளவே விடலை. இந்த குழந்தை ஏங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்கின்ற போது, இருங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு கடைசியில கோயிலுக்கு வெளியே போடுறோம் அப்படின்னு சாப்பிட போன குழந்தைய வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. அண்ணா தான் சொன்னாரு, மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லிட்டு. இந்த குழந்தை நரிக்குறவர் சமூகமா இருக்கலாம், ஆனா இந்த குழந்தையினுடைய சிரிப்பில் தான் இறைவன் இருப்பதாக அண்ணா சொன்னாரு. இவங்கெல்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு கோயிலுக்குள்ள யாருக்கு சோறு போடுறாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தை இந்த அவலம் அரங்கேறி இருக்குது. ஆனா இதுவே அதிமுக காரன் பண்ணிட்டு இருந்தான்னா அவ்வளவுதான். கோயில் காசுல அண்ணா பிறந்த நாள்ல சோறு போடுறீங்க, அதுவே முரண்பாடு. ஆனா இவங்களையும் உள்ள விட்டு போட்டிருந்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நரிக்குறவர் வீட்டுக்கே போய் இட்லி சாப்பிட்டே ஃபோட்டோவை போட்டு விளம்பரம் தேடிக்கொள்வார்கள். ஆனால் நிஜத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் இவங்கெல்லாம் ஓரங்கட்டப்படுகின்றார்கள். இன்னும் சாதிய பாகுபாடு கோயிலுக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக யார் பேசியிருக்கணும்? நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கணும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இதையும் பேசலை. இப்போ திருமாவளவன் அவர்கள்கிட்ட போய், ஏங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் வெளியே நிற்க வச்சு கோயிலுக்குள்ள உணவு போடுறாங்க, ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நான் தான் கேட்கணுமா, நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திரும்பாரு. நாங்க தான் ஏன் சமூக வலைத்தளத்துல திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தாவது திமுகவுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய நீங்க ஏங்க பாருங்க, சமூக வலைத்தளத்துல என்னென்னவோ நடக்குதுங்க, இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அதிகாரமற்றத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நீங்க நேரடியாக இந்த அவலங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா? ஆனால் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, பட்டியலின மக்களுடைய அவலங்களை நான் மட்டும்தான் பேசணுமா, ஏன் வேற தலைவர்களே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் கேட்பாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருக்கும் கட்சி வச்சு நடத்ததா சொல்றாங்க. நீங்க தான் பட்டியலின மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் மையப்படுத்தப்படணும், அதிகாரத்துக்கு வரணும், அதற்காக ஒடுக்கப்பட்டோருக்காகவே நான் குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு ஐயா நீங்க தாங்க சொன்னீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓட்டுக்களை அனுதினமும் திமுகவுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை கச்சிதமாக பார்க்குற நீங்க இந்த அவலங்களையும் ஐயா ஸ்டாலின் கிட்ட கொண்டு போயிருக்கணும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்கிறாராம் நம்ம திருமாவளவன். எதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக்கியமான பிரச்சனையா. என்ன அதிமுக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்ப்பும் நம்ம மோடியும் வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். அதன்படி பார்க்கும்போது நம்ம அமெரிக்கா பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா வரி கிடையாதான். ஆனால் நம்ம பொருட்களை அமெரிக்கா கொண்டு போனால் 18%. அது என்ன அநியாயம்? நம்ம பொருட்களுக்கு மட்டும் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணால் 18, ஆனால் அங்கிருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி பண்ணால் வரி இல்லை. எப்படி? அப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு காலனி ஆதிக்க நாடாகுதா? $500 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுடன் வர்த்தகம் பார்க்கணும். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினா விலை கம்மி, ஆனால் வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கிறார். இப்படி ஈரானை பார்த்தீங்கன்னா ஆயுதம் கொண்டு அடிபணிய வைக்கின்ற ட்ரம்ப் இந்தியாவை ஒன்றுமே இல்லாமல் மிரட்டி அடிபணிய வைத்திருக்கின்றார். நம்முடைய ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்திய விவசாயிகளை காவு கொடுக்கிற மாதிரி
அமெரிக்காவுக்கு இந்தியாவை மொத்தமாக திறந்து விட்டதுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். ரெண்டாவது, விவசாய பொருட்களை இந்தியாவில் வந்து அழகாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் இந்தியாவை திறந்து விட்ட மோடிக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்போ இந்தியா என்ன அமெரிக்காவுடைய அடிமை நாடா? ஆனால் இந்தியாவை தாரை வாத்து விட்டீர்களா? அப்போ இங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது முக்கியமான விஷயம், இதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்களாம். டேய், நேற்று என்னவோ சீனாக்காரன் நம்ம இடத்த பிடிச்சிட்டான். 2 மணி நேரம் கழித்து தான் வந்து MM நர்வனே அவர்கள்கிட்ட வந்து, ஏன்பா இராணுவ ரீதியாக நீங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அந்த முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு மோடி அவர்கள் காலம் தாழ்த்தி நர்வேனா அவர்களுக்கு ஆர்டர் போட்டார். ஆனால் 2 மணி நேரம் கடுமையான சூழ்நிலையில் நம்ம நர்வானே அவர்கள் வந்து ஆடி போய் அசந்து போய் உட்காந்துட்டார். என்னடா சீனாக்காரன் டாங்கியை கொண்டுக்கிட்டு நம்ம எல்லைக்கு வரானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மோடி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் மோடி 2 மணி நேரம் அமைதியாக இருந்துட்டு பிறகு உங்களுடைய டிசிஷன் என்ன முடிவு வேண்டாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்திய பகுதியை ஒட்டுமொத்தமாக சீனாக்காரன் பிடிச்சிட்டான் அப்படின்னு நேற்று கதறினீங்க. இன்றைக்கி ட்ரம்ப்பு வரியை விலைக்கு 18% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்றுமதி வரியை போட்டிருக்காரு. 50% இருக்கின்ற போது அடக்கி வாசித்த இவங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் நம்முடைய ஏற்றுமதியாளர்களும் நம்முடைய விவசாயிகளை பற்றியும் சிந்திக்காத இவங்கெல்லாம் இன்னைக்கு 18% குறைந்த பிறகு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு திறந்து விட்டு இந்தியா ஒரு அமெரிக்காவின் ஏகாதிபத்திய நாடாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு இவங்கெல்லாம் அழுகுறாங்கப்பா. அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பொய் சொல்கிறவர் தான். அமெரிக்காவில் என்னை விட்டால் யாரும் தைரியமான தலைவர் இல்லை, உலகையே என் காலடிக்க கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை போட்டு பெருமை தேடிக்கொள்ள மனிதன். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நம்ம மோடி அவர்களும் சொல்கிறதான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தில் கொள்ளணும். நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் 50% இருந்த வரியை குறைத்தது மட்டும்தான் நம்முடைய சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். அவன் சொல்கிற மாதிரி விவசாய பொருட்களுக்கு அனுமதி பற்றி நம்ம மோடி பேசலை. $500 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் பார்க்கணும் அமெரிக்கா கிட்ட சொன்னதுக்கும் மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவிக்கவில்லை. ஆயிலை ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது என்று நம்முடைய ட்ரம்ப் சொன்னாராம், மோடி ஏற்றுக்கிட்டாராம். அதுவும் நம்ம நாடு உறுதிப்படுத்தலை. வெனிசுலா கிட்ட தான் வந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து நிர்பந்தம் வந்ததாகும், அதை மோடி ஏற்றுக்கிட்டதாகும் நம்முடைய எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அதுக்கும் ஆதாரம் இல்லை. நம்ம மோடி நம்ம ட்ரம்ப்புக்கு நன்றி சொன்னது ஒரே ஒரு விஷயத்தில் தான். 50% இந்த ஏற்றுமதி வரியை 18% குறைச்சாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு ஐயோயோ நாட்டை வித்துட்டாங்களே சாமி, இந்த மோடி 56 இன்ச்சு மார்புன்னு சொன்னாங்களே அப்படின்னு கனிமொழியில் இருந்து நம்ம ஜோதிமணி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில். ஆனால் இவங்க தான் வந்து அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் மீது நாங்கள் போரே தொடுக்கலை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னவங்க. ஸோ நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை போடணும். அப்படி வர்த்தக ஒப்பந்தம் போடலன்னா அமெரிக்கா நம்ம மீது சாங்ஷனை போட்டுருவாங்க, தடையை போட்டுருவாங்க. இப்போ திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுறாங்க, வாபஸ் வாங்கிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்கா வந்து நமக்கு தருகின்ற அழுத்தத்திலிருந்து விடுபடணும்னா உடனே கையெழுத்து போடணும். நீங்கள் வந்து கட்சிக்கு தருகின்ற ஆதரவை விலக்கிக் கொள்வேன் என்று சொன்னீங்கன்னா ஒன்று அமெரிக்கா ஒப்பந்தமா இல்லை ஆட்சியா என்று பார்க்கின்ற பொழுது ரெண்டுமே எனக்கு முக்கியமாக தெரியுது. அதனால் நான் பதவியில் இல்லை, ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன். யாரையாவது வச்சு ஆட்சியும் காப்பாற்றிக்கிங்க, அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தையும் போட்டுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்துக்கு பயந்துக்கிட்டு ஐயா ஆட்சி விட்டே போகிறேன்டா, இல்லை அமைச்சரவை விட்டே போகிறேன்டா, இல்லை பிரதமர் பதவி விட்டே போகிறேன்டான்னு ஓடின இந்த மன்மோகன் சிங்கும் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இன்றைக்கி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வரி குறைப்பை எப்படியெல்லாம் திருச்சி அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கு திருமாவளவன் போய் என்ன பண்ணுறாரு, ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுக்குறாரு. இப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணு உணவுக்காக கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க. இவங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போகிற வேலை தான் திருமாவளவனுடைய வேலையாக இருக்கணும். இவங்களுக்காக தான் அரசியல் பண்ணணும். இவற்றையெல்லாம் மறந்து விட்டு பார்லிமெண்ட்டில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றாராம். அதி முக்கியமான பிரச்சனையாம். இவர்கள் கோயிலுக்குள்ளே போகிறத விட அப்படி என்ன மாபெரும் ஒத்திவைப்பு பிரச்சனையானது பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டான்னு நமக்கு தெரியல. இதையெல்லாம் பார்த்த பிறகும் இவங்களுக்காக நிற்காத திருமாவளவன் கட்சி தேய்ந்து போகாமல் அப்படியே பலமாக இருக்குதுன்னு சொன்னால் யார் நம்புவாங்க?
ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடன் இருந்தார். அந்த திருமாவளவனை பற்றி அவர் கூட்டத்தில் பேசுகின்ற வார்த்தையை மீண்டும் இங்கே நினைவுறுத்த நான் விரும்புகின்றேன். திருமாவளவனுடன் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அவங்க திமுகவுடைய கைகூலிகள். ஆனால் எப்பொழுதே விசிக கட்சி ஒட்டுமொத்தமாக தவேகா பக்கம் வந்தாச்சு, அந்த கட்சியே இல்லை என்று சொன்னார். இப்போ கொஞ்சம் நெஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் திருமாவளவன் நம்ம பக்கம் நிற்பாங்க அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கின்ற போது அவங்களுடைய நம்பிக்கையும் இழந்து போய்விட்டது. திமுக ஆட்சியில் அரங்கேறுகின்ற அவலங்களும் ஒடுக்கப்பட்டோர் தள்ளி வைப்பதும் அரங்கேறுகின்ற போது அவங்களுக்கு ஓடோடி உதவ வேண்டிய திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் போயிட்டு மோடிக்கு அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கின்றார்களா? அப்படின்னா இந்த பட்டியலின சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட போகிறதில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் போடலாம், மாநாடுகள் போடலாம். ஆனால் அவங்க செயல் வீரர்கள் வீடு வீடாக போனாங்களா? இங்கே பாருங்கள், வீடுதோறும் இரட்டலை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லா பெரியவர்களையும் சந்தித்து பெண்களையும் சந்தித்து அதிமுகவுடைய செயல் வீரர்கள் காலில் விழுந்து திமுக ஆட்சி வேண்டாம், அதிமுக ஆட்சி வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திமுகவினுடைய அவலங்களையும் அதிமுகவுடைய சாதனைகளையும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ நான் கூட நினச்சேன் அதிமுக அமைதியாக இருக்குதையா, என்னையா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இல்லந்தோறும் இரட்டையில பார்க்கின்ற பொழுது அதிமுக எழுச்சி பெற்று விட்டது. அதுலேயும் இதெல்லாம் மதுரை, அந்த பக்கம் ஓபிஎஸ் இல்லை, சசிகலா இல்லை, சுணக்கம் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கைகோர்த்த பிறகு எந்த மாவட்டத்தெல்லாம் அதிமுக எழுச்சி பெற்றிருக்கோ இல்லையோ, தென் மாவட்டங்களில் பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அதிக கருத்து கணிப்புகள் திமுக எதிராகத்தான் வருகிறது. நீங்களும் பார்த்துருக்கலாம். ஊடகமானது திமுகவுக்கு தான் முட்டு கொடுக்குது என்ற விஷயமும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி திமுகவுடைய அவலங்களையும் அது மக்களிடையே செல்வாக்கு இழுந்து போயிருப்பதையும் கருத்து கணிப்பாக வெளியிடுகின்றார்கள். அதில் சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை, அந்த கோட்டையே ஓட்டையாகி போயிருப்பது எல்லாருக்கும் தெரியும். தவேகா பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில் திமுகவுக்கு டப்பு கொடுக்கிறது. அதிமுக இதே சென்னையில் 5 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. இது ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஏன்னா சென்னையும் சென்னை சுற்று வட்டார பகுதியிலும் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறாத பொழுது இப்போ 5 தொகுதியில் வெற்றி பெறுதுன்னா அது பெரும் வளர்ச்சி தான். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு தான். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ வீடு வீடாக போயிட்டுருக்காங்க. அப்படி வீடு வீடாக போய் திமுகவுடைய அவலங்களை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதிமுக அசத்தல் வெற்றி பெறும். நீங்கள் காத்திருக்க தான் வேணுங்க. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாநாடுகள், பெரிய பெரிய தேர்தல் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போடலாம். ஆனால் திமுகவுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி நம்பிக்கை இல்லாமல் போச்சு திமுக மீது? தொடர்ச்சியாக 9 முறை வெற்றி பெற்று கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியானது 9 வருஷமாக ஒன்றா இருந்தவங்க இன்றைக்கி திமுக மீது நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் தவேகா கூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? என்ன அர்த்தம்? ஆனால் காங்கிரஸ் வெளியே போதான், ஆனால் தேமுதிகவை உள்ளே கொண்டு வராங்களாம். ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேமுதிக எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த கோர் விஷயங்களை எல்லாம் மறந்து விட்டு திமுக இடத்துல போய் அடிமையாகி போச்சான். எங்களுக்கு தேமுதிக வந்துடுச்சு, காங்கிரஸ் போனா போட்டோம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு விரட்டுகின்றார்களாம். ஸோ எப்போது கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக இடத்திலிருந்து விலகி செல்வோம் என்று அழுத்தம் தருகின்றதோ, அதுலேயும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 100ஆண்டு விழா, அதில் நம்ம முதலமைச்சர் போய் கலந்து கொண்டு பேசுகிறார். கலந்து கொண்டு பேசிவிட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேட்டியளிக்கின்றன. நாங்கள் மக்களுக்காக நிற்கின்றோம், ஒடுக்கப்பட்டவருடைய அதிகாரத்துக்காக நிற்கின்றோம். நாங்கள் ஏன் திமுக கிட்ட அதிக தொகுதிகள் கேட்கக்கூடாது? கொடுக்க வேண்டிய இடத்தில் திமுக இருக்கின்ற போது கேட்கின்ற இடத்தில் நாங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரன் மட்டும் அதிக தொகுதி கேட்பான், ஆனால் நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தா களத்தில் இறங்குது. இப்படி திமுக கூட்டணியானது கலகலத்து போயிருக்குது. இதுவே வீழ்ச்சி இல்லையா? கூட்டணியை சரி பண்ணுறதுக்காகவே திமுக மெனக்கிட்டு இருக்குதே, உங்களுக்கு தெரியலையா? டெல்லிக்கு ஓடுறாங்க, டெல்லியிலேருந்து தமிழகம் வராங்க, மீண்டும் டெல்லிக்கு ஓடுறாங்க. இப்படி கூட்டணியை கட்டுக்குப்பாக வச்சிருப்பதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுதே திமுக. இதுவே வீழ்ச்சி இல்லையா? அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியை ஓரளவுக்கு முடிவு செய்துவிட்டு மக்களிடையே போய் சென்று திமுகவுடைய அவலங்களை அள்ளி வீசுகிறாங்களே, அது எழுச்சி இல்லையா? அதனால தான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை என்றைக்கும் வந்ததில்லை. அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் பிரிந்து நின்றாவோ, முரண்பாடுடன் விலகி நின்றாவோ, அந்த தருணங்களில் மட்டும்தான் திமுக வெற்றி பெறுது. குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா அதிமுக இருக்கக்கூடிய ஆளுமைகள் இறந்து போய்விட்டார்கள் என்றால் அப்பொழுது தான் திமுக வெற்றி பெறுது. மக்கள் நம்பிக்கை என்றைக்கும் பெறுவதே கிடையாது. இன்றைக்கும் மக்கள் நம்பிக்கை இழந்து நிற்குது. கூடுதலாக கூட்டணி நம்பிக்கையும் இழந்து நிற்குது. மொத்தத்தில்
திமுக பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சியில் இருக்கிறது, அதிமுக எழுச்சியில் இருக்கிறது. கண்கூடாக பார்க்குறோம் களத்தில். ஆனால் அடுத்த தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.